يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலேயும் இந்த பூமியிலேயும் சிறந்த படைப்பாக இந்த மனித சமூகத்தை படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு புகழ் அனைத்தும் சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று படைத்தவன் ரப்புல் ஆலமீனுடைய திருமறை வசனத்திற்கு நானும் நீங்களும் கட்டுப்பட்டவர்களாக இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், இதனுடைய பூரணமான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த சபையில் நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறானோ, அதே போன்று நாளை மறுமையுடைய நாளையில் எமக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொல்ல முடியாத இன்பங்கள் நிறைந்த, அந்த அளவில்லாத இன்பங்கள் நிறைந்த அந்த சுவனச்சோலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக என்கிற இந்த இனிய பிரார்த்தனையுடன், வெள்ளிக்கிழமையுடைய தினம் என்பது ஒரு சிறப்பிற்குரிய ஒரு தினம், கண்ணியத்திற்குரிய ஒரு தினம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தினத்திற்கு பல சிறப்புகளை சொல்லி தந்தார்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் எடுத்து நடக்கக்கூடிய, நானும் நீங்களும் பின்பற்றக்கூடிய அந்த திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். முஃமினான ஆண்கள், முஃமினான பெண்கள், ஈமான் கொண்ட சமூகத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். படைத்தவன் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளையை போடுகிறான். அந்த கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த திருமறை வசனத்திற்கும் கட்டுப்பட்டவர்களாக இந்த சபையில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்ஸௌ இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் ஜும்ஆவுடைய தொழுகைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால், அந்த அழைப்பு எதற்காக தெரியுமா?
எங்களுடைய உலக காரியங்கள், எங்களுடைய தொழில், எங்களுடைய வியாபாரம், ஏனைய வேலைகளை எல்லாம் நாங்கள் நிறுத்திவிட்டு இந்த சபையில், இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்ந்திருப்பதன் நோக்கம் ஃபஸ்ஸஉ இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகமூட்ட வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், படைத்தவனை ஞாபகமூட்ட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த சபையில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறான் என்று சொன்னால், வதருல் பைஅ, இந்த உலகத்தில் வியாபாரம் செய்வதை, ஹலாலான முறையில் தன்னுடைய பொருளாதாரங்களை தேடிக்கொள்வதை இஸ்லாம் ஆகுமாக்கி இருக்கின்றது. ஆனால் ஜும்ஆவுடைய அழைப்பு வந்தால் அந்த வியாபாரத்தை கூட எவ்வளவு லாபங்கள் தரக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் அதையும் நாங்கள் நிறுத்திவிட்டு நேரகாலத்தோடு சமூகம் அளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கமும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் இறுதி மூச்சு வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும். அல்லாஹ் மனிதனை இந்த உலகத்தில் படைத்திருப்பதன் நோக்கம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு யாரெல்லாம் நல்ல வணக்க வழிபாடுகள் செய்கிறார்கள் என்பதை பரிசோதிப்பதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில், இந்த காலப்பகுதியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கட்டாயம் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு தான், கட்டாயம் மக்களுக்கு ஞாபகமூட்ட வேண்டிய ஒரு தலைப்பு தான், அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அந்த சோதனைகள். அல்லாஹ் தஆலா மனித சமூகத்தை இந்த உலகத்தில் படைத்துவிட்டு அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை, நாங்கள் மனித சமூகத்தை இந்த உலகத்தில் படைத்துவிட்டு அவர்களுக்கு நாங்கள் சில சோதனைகளை ஏற்படுத்துவோம், சில சோதனைகளை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் எங்களுடைய நாட்டில் நடந்த அந்த நிகழ்வுகள், மழையின் காரணமாக ஏற்பட்ட அந்த வெள்ளத்தின் காரணமாக பல இடங்களில், பல ஊர்களில், பல கிராமங்களில் பல சகோதரர்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நான் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனித சமூகத்தை படைத்துவிட்டு நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா மனித சமூகத்தை படைத்துவிட்டு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கேட்கிறான், மனிதா, நீ எண்ணிக்கொண்டிருக்கிறியா, நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா, இலகுவாக இந்த உலக வாழ்க்கையில் எந்த விதமான சோதனைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்காமல். அல்லாஹ் தஆலா எப்படி கேட்கிறான், மனிதா, நீ நினைத்துக் கொண்டிருக்கிறியா, இந்த உலக வாழ்க்கையில் எந்த விதமான சோதனைகளை சந்திக்காமல், எந்த விதமான சோதனைகளுக்கு முகம் கொடுக்காமல் இலகுவாக அந்த சுவனத்தை அடைஞ்சு கொள்ள முடியும் என்று மனிதா நீ எண்ணிக்கொண்டிருக்கிறியா, நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? முன்னால் வாழ்ந்த சஹாபா சமூகம், அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அந்த சிரமங்கள், துன்பங்கள், அல்லாஹ் தஆலா கேட்கிறான், சோதனைகளை இந்த பூமியில் அனுபவிக்காமல், கஷ்டங்களை இந்த பூமியில் அனுபவிக்காமல் இலகுவாக அந்த இன்பங்கள் நிறைந்த அந்த சுவனத்தை அடைந்து கொள்ள முடியுமா என்று அப்படி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்தை பார்த்து கேட்கிறான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு சில சோதனைகளை வைத்திருக்கிறான். அதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப் வல் ஜூஅ் வனக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் தஆலா அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டு இன்று தெருவிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள்.
இதனூடாக நாங்கள் என்ன பாடங்களை படிக்க வேண்டும்? பொருளாதாரம் என்பது நிரந்தரம் கிடையாது. அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்தும் பொருளாதாரத்தை எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். எத்தனையோ செல்வந்தர்கள் அல்லாஹ் அவர்களுடைய கஷ்டங்களை போக்க வேண்டும், சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தில் மதிப்போடு கௌரவத்தோடு பொருளாதாரத்தோடு வாழ்ந்த எத்தனையோ ஈமானிய உறவுகள், எத்தனையோ சகோதரர்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பொருளாதாரம் என்பது நிரந்தரம் கிடையாது. அல்லாஹ் அதை கொடுத்தும் அதை எடுத்தும் சோதிப்பான். ஒருவருக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா, அதை அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறாரா, இல்லை என்று கேட்டு வரக்கூடிய மக்களுக்கு அவர் உதவி செய்கிறாரா? அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து பார்ப்பான். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல் அன்ஃபுஸ் அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆத்துமாக்கள், உயிர்கள், இவற்றை அல்லாஹ் தஆலா கைப்பற்றுவதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அதையும் நாங்கள் பார்த்தோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பாருங்கள், அந்த காட்சிகளையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, உயிர்களை நீங்க நேசிக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள், அவர்களுடைய ஆத்துமாக்கள், உயிர்களை நாங்கள் கைப்பற்றி உங்களை நாங்கள் சோதிப்போம். நாங்கள் பார்த்தோமா இல்லையா? இரவு தூங்கிய எத்தனையோ பேர் காலை நேரத்தில் அவர்கள் விழிக்கவில்லை. வாழ்க்கையில் எவ்வளவோ கற்பனை செய்து கொண்டிருப்பார்கள், வாழ்க்கையில் எவ்வளவோ கற்பனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், வாழ்க்கையில் எவ்வளவோ திட்டங்களை திட்டமிட்டிருப்பார்கள். அதற்குள் மரணம் வருகிறது, அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் கிழக்கு மாகாணத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்த 3 அந்த வாகனத்திலே நீரில் மூழ்கி அவர்கள் மரணித்தார்கள். அந்த காட்சியை பார்த்தோமா இல்லையா? இதனூடாக நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அல்லாஹ் சொல்கிறானே, ஆத்துமாக்கள், உயிர்களை கைப்பற்றுவதை கொண்டு நாங்கள் இந்த சமூகத்தை, மனிதர்களை நாங்கள் சோதிப்போம். அவர்கள் எவ்வளவோ கற்பனைகளோடு வாழ்ந்திருப்பார்கள், எவ்வளவோ யோசனைகளோடு வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் நினைத்தும் கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில், அந்த நிமிடத்தில், அந்த நொடி பொழுதில் அல்லாஹ்வுடைய அழைப்பு அவர்களுக்கு வந்தது. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இதனூடாக நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன? நாங்கள் இதனூடாக என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? ஒரு பலமான ஒரு கட்டிடத்தை நீங்கள் கட்டிக்கொண்டு அந்த கட்டிடத்திற்குள் நீங்கள் வசித்தாலும் அங்கேயும் அந்த மரணம் உங்களை வந்து சந்திக்கும். மரணத்தில் இருந்து யாரும் தப்ப முடியாது. குறித்த நேரத்தில், குறித்த இடத்தில், குறித்த அந்த நொடிப்பொழுதில் அல்லாஹ் தஆலா உயிர்களை கைப்பற்றுவான். அந்த மரணங்களினூடாக, அந்த இழப்புகளினூடாக நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அழைப்பு எனக்கு இப்ப வந்தா, இந்த நேரத்தில் அந்த மரணம் எனக்கு வந்தால் அந்த மரணத்திலே இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த மரணம் வந்தால் இந்த உலகத்தில் நாங்கள் அன்பாக, பாசமாக நேசித்த எங்களுடைய உறவுகளை விட்டு அல்லாஹ்வுடைய அழைப்பை நாங்கள் ஏற்க வேண்டும். அந்த மரணத்திற்கு நான் தயாரா? என்ற வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய அழைப்பு. ஒவ்வொரு மனிதனும் இதனூடாக படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அழைப்பு எனக்கு வந்தால் ஒவ்வொருவரும் தனியாக மனமுருகி அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் சிந்தனை செய்து பாருங்கள், உள்ளத்தில் கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பு எனக்கு இப்ப வந்தா, இந்த நேரத்தில் என்ற அந்த சகோதரர்களும் எதிர்பார்க்கவில்லை, அவர்கள் நினைத்தும் கூட பார்த்திருக்க மாட்டார்கள். லா யஸ்தகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒரு நிமிடம் முந்தவுமாது பிந்தவுமாது குறித்த நேரத்தில் அந்த மரணம் வந்தே தீரும். இப்ப யோசிச்சு பாருங்கள், இதனூடாக நாங்க என்ன பாடங்களை படிச்சிருக்கிறோம்? அந்த மரணம் நினைக்காத நேரத்தில், நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அது வரும். அல்லாஹ்வுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு, அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்பதற்கு, அல்லாஹ்வுடைய சந்திப்பை ஏற்படுத்துவதற்கு அந்த மரணம் எனக்கு வந்தால் அந்த மரணத்தை சந்திப்பதற்கு நான் தயாரா? ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டு பாருங்கள். அந்த மரணத்தை சந்திப்பதற்கு நான் தயாரா? என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கிறேன்? தொழுகையுடைய விடயத்தில் நான் எப்படி பேணுதலாக இருக்கிறேன்? நேரத்திற்கு என்னுடைய தொழுகைகளை நான் ஜமாஅத்தோடு தொழுகிறேனா? என்னுடைய கொடுக்கல் வாங்கலில் நான் எப்படி இருக்கிறேன்?
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் கபீர். தனிமையுடைய வாழ்க்கையில், தனிமையில் யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை பயப்பட்டு வாழ்கிறார்களோ, அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு மிக பெரும் கூலி இருக்கின்றது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படி எங்கட வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியையும், ஒவ்வொரு செகண்டையும், ஒவ்வொரு நொடிப்பொழுதையும், இப்ப எனக்கு மரணம் வந்தா ஒரு வேலையை நாங்க செய்கிறோமா, கொடுக்கல் வாங்கல செய்கிறோமா, மஸ்ஜிதில் தொழுவிக்கிற நேரத்தில் கடைகளை திறந்து வியாபாரம் செய்கிறோமா, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்பு எனக்கு வந்தா, எங்கட நாவுகளின் ஊடாக ஒரு பொய்யை சொல்கிறோமா, பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறோமா, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்பு எனக்கு வந்தால் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? ஒவ்வொருவரும் இந்த ஜனாசாக்கள், இந்த இழப்புக்கள், இந்த விபத்துக்களினூடாக நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய பாடம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அதே தொடர்ல சொல்கிறான், வஸ்ஸமராத், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய விளைச்சல் நிலங்கள், இதுல உங்களுக்கு நாங்கள் நயத்தையும் நஷ்டத்தையும், அபிவிருத்தியையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் தந்து நாங்கள் உங்களை சோதிப்போம். அதை பார்த்தோமா இல்லையா? எத்துணை பேருடைய சொத்துக்கள், எத்துணை பேருடைய உடைமைகள், எத்துணை பேருடைய வீடுகள், பார்த்து பார்த்து கட்டிய வீடுகள், ஒரு நொடி பொழுதில், ஒரு நிமிடத்தில் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ் அதை அழித்து காட்டினான். நாங்கள் என்ன பாடங்களை படித்துக் கொள்ள வேண்டும்? இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வ லஹ்வுன், இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், நபியே பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், நன்மாராயம் கூறுங்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த உறவுகளே, அந்த பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளை அழைத்து சொல்கிறோம், நீங்கள், இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. அன்பார்ந்த உறவுகளே, நீங்கள் இந்த நேரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சோதனைகளை நாங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் சொல்கிறோம் ஆறுதல் வார்த்தைகள். இந்த சோதனையில் நீங்கள் பொறுமையாக இருந்து தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேட வேண்டும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்திற்கு சோதனையை கொடுக்கிறானா? ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா சோதனைகளை கொடுக்கிறானா? நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று சோதனைகள் வருகிற சந்தர்ப்பத்தில், கஷ்டங்கள் வருகிற சந்தர்ப்பத்தில், இழப்புக்கள் வருகிற சந்தர்ப்பத்தில் மனிதன் படைத்தவனை திட்டுகிற அளவுக்கு போகிறான், அல்லாஹ்வை குறை கூறுகிற அளவுக்கு அவன் போகிறான், காலத்தை திட்டுகிறான். லா தசுப்புத் தஹர், ஒருபோதும் காலத்தை திட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் வத்தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் இந்த காலச்சக்கரம் என்பது சுழண்டு கொண்டே இருக்கின்றது. நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஏனைய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதனூடாக நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை சோதிக்கிறானா, அல்லாஹ் தஆலா ஒரு தனி மனிதனை சோதிக்கிறானா? நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா யாரை நேசிக்கிறானோ, அல்லாஹ் தஆலா யாரை நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் தஆலா நிறைய சோதனைகளை கொடுத்து சோதித்துக் கொண்டே இருப்பான். இது ஒரு அம்சம். இரண்டாவது, நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள், சோதனைகள் ஒரு அருளாக இருக்கலாம். இரண்டாவது, நாங்கள் செய்யக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாவங்கள், அநியாயங்கள், அசிங்கங்கள், இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த பாவங்களை வைத்து ஒவ்வொரு சமூகத்திற்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய சோதனைகள் வந்து கொண்டிருக்கும். சோதனைகள் என்பது தவறாக புரிந்துவிடக் கூடாது, ஒரு அருளாக இருக்கலாம். அதே நேரத்தில்
அது அல்லாஹ்வுடைய ஒரு தண்டனையாகவும் ஒரு வேதனையாகவும் இருக்கலாம் என்கிற செய்தியை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான், வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா. நபி இப்ராஹிம் அவர்களை நாங்கள் எங்கட உற்ற நண்பராக, பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொல்லுவோமே, உற்ற நண்பராக நாங்கள் தெரிவு செய்து கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுகிறான். என்ன காரணம்? ஏன் அவருக்கு அந்த சிறப்பு? அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த, அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள். தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும். இந்த ஹஜ் உம்ராக்கு போன அந்த இடத்தை பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு அவர்கள் முன் வந்த அந்த இடம், தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும். யாரும் இல்லாத பாலைவனத்தில் ஹாஜர் அம்மையார் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு போய் விட வேண்டும். இப்படி அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட, அவர் ஒரு சிறந்த ஒரு மனிதர், அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சோதனைகள் அவர் பொறுமையாக இருந்து எல்லா சோதனைகளையும் அவர் வெற்றி கண்டு, அதனால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபி இப்ராஹிம் அவர்களை அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாங்கள் உற்ற நண்பராக தெரிவு செய்து கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நல்லவர்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நல்லவர்களும் வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தில் யாரெல்லாம் பாவங்கள் செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுக்கு கட்டுப்படாமல் இந்த பூமியில் யாரெல்லாம் வாழ்ந்தார்கள், முன்னைய சமூகம் அழிக்கப்பட்ட வரலாறுகள், வெள்ளத்தை கொண்டும் இயற்கை அனர்த்தங்களை கொண்டும் காற்றை கொண்டும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாமல் முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் அழிக்கப்பட்ட வரலாறுகளையும் நாங்கள் வரலாற்றுகளிலே படிக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனூடாக நாங்கள் என்ன படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதன் சுருக்கம் என்னவென்று சொன்னால், இதனுடைய சாரம்சம் என்னவென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை அற்பமானது. எந்த நேரத்திலேயும் எந்த இடத்திலேயும் எங்களுக்கு மரணம் வரலாம். அந்த மரணத்திற்கு எந்த சந்தர்ப்பத்திலேயும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை இந்த விடயங்கள் எங்களுக்கு உணர்த்துகிறது என்பதை இந்த இடத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போது எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலை, இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் என்பவன் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன். இந்த நேரத்தில் நாங்கள் மதம் பார்க்க கூடாது, இனம் பார்க்க கூடாது, கொள்கை வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. ஒரு உண்மை மூமினாக, உண்மை முஸ்லிமாக இருந்து இந்த நேரத்தில் யாரெல்லாம் சிரமத்திற்கு உட்பட்டிருக்கிறார்களோ அதே சிரமம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்களுக்கும் வரலாம் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், யாரெல்லாம் சிரமப்படுகிறார்கள், அந்த உறவுகளுக்கு நாங்கள் எங்களுடைய உடலாலும் பொருளாதாரத்தாலும் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம் என்கிற நபிமொழி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தில் பங்கு கொள்கிறாரோ, இந்த செய்தியை புரிந்து கொள்ளுங்கள், யார் ஒருவர் இன்னும் ஒரு சகோதரனுடைய கஷ்டத்தில் பங்கு கொள்கிறாரோ, உதவி செய்கிறாரோ, இந்த உலகத்தில் அந்த உதவி செய்த சகோதரனுக்கு நாளை மறுமையில ஏற்படக்கூடிய கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் போக்குகிறான்.
அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புகிற அந்த பொறுப்பு, இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புகிற அந்த பொறுப்பு இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு பிரஜைக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த ஊரிலே இருந்து, இந்த கிராமத்திலே இருந்து, இந்த மஹல்லாவிலே இருந்து உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் உங்களுடைய அண்மித்த ஊர்களுக்கு உங்களுடைய அண்மித்த ஊர்களுக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்கிற ஒரு சந்தோஷமான செய்தியையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு, இன்னும் தனிப்பட்ட முறையிலோ கூட்டாகவோ உங்களால் முடிந்ததை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், அதே போன்று உங்களால் முடிந்ததை இன்னும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற செய்தியையும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், கடைசியாக ஒரு செய்தி, மனிதன் கடைசி தருவாயில, அவனுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மனிதன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், என்ற உயிரை கைப்பற்றிராத, என்ற உயிரை கைப்பற்றிராத யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான், நீ எனக்கு தந்த பொருளாதாரத்தை உன்னுடைய பாதையில் நான் செலவு செய்து விட்டு வருகிறேன் ரப்பே என்று மனிதன் புலம்புவான். அன்பார்ந்த உறவுகளே, இன்னும் பல மக்கள், இன்னும் பல மனிதர்கள் தேவையோடு இருக்கிறார்கள். சிலர் வாய் திறந்து வெளியே கேட்க முடியாது. இப்படியான உறவுகளை தேடி அவர்களை சந்தித்து இன்னும் எங்களால் என்ன செய்ய முடியும் அந்த உதவிகளை நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அகிமிஸ்